இருக்கலாம் என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள். இவ்வாறு காலத்தை முன்னெடுத்துச் செல்பவர்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தமிழகத்திலேயே தோற்றம் பெற்றவை என்றும் வடக்கிலிருந்து வந்த சமண முனிவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவை அல்ல என்றும் வாதிடுகின்றனர். இதற்கு அவர்கள் தரும் காரணங்களாவன: தமிழ் பிராமியில் வர்க்க எழுத்துக்கள் இல்லை, கச்சடதப என்ற வல்லெழுத்துக்கள் தமிழில் இடத்திற்கு தகுந்தபடி ஒலி மாறுபட்டு ஒலிக்கத்தக்கவை, கூட்டெழுத்துக்கள் அக்கால தமிழில் இல்லை, லா ரா நா போன்ற தமிழுக்கே உரிய ஒலிகள் வடபிராமி அல்லது அசோகன் பிராமியில் இல்லை என்பன போன்ற காரணங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே தமிழ் மொழி தனித்தன்மை வாய்ந்த மூல எழுத்துக்களை கொண்டிருந்தது. இதிலிருந்து வடநாட்டவர் எழுத்துக்களை பெற்று தம் தேவைக்கு ஏற்ப பெருக்கிக் கொண்டனர். தமிழ் எழுத்திலிருந்து வந்த வளர்ச்சியே வடபிராமி என்பது அவர்கள் கருத்து. ஆயினும் மாங்குளம், மேட்டுப்பட்டி, மருகால்தலை, ஜம்பை ஆகிய இடங்களில் காணப்படும் கல்வெட்டுகளில் சா என்னும் கிரந்த எழுத்து இடம்பெற்றுள்ளது. சரஸ்வதி என்பதற்கு வரக்கூடிய அந்த மூன்றாவது சா என்ற எழுத்து இடம்பெற்றுள்ளது. தம்மம், சாலகன், நிகமா, உபாசக போன்ற பிராகிருத சொற்கள் இடம்பெற்றுள்ளமை கொண்டும் இக்கல்வெட்டுகள் அசோகன் பிராமி எழுத்துக்கள் வழக்கத்திற்கு வந்த பின் வடக்கிலிருந்து வந்த சமணர்களால் எழுதப்பட்டவை என கருதலாம். எனவே இவற்றின் காலம் கிமு 300 அல்லது 200 என கொள்ளலாம். இந்நிலையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட புலிமான் கோம்பை, தாதப்பட்டி கல்வெட்டுகள் புதிய வெளிச்சத்தை அளித்துள்ளன. முதலில் இக்கல்வெட்டுகளில் ஒரு எழுத்து கூட வடபிராமி கலப்பு இல்லை என்பது, மற்றொன்று எவ்வித சமயம் சார்ந்த சின்னங்களிலும் இல்லாமல் கல்லறை கற்களில் காணப்படுவது. இக்காரணங்களினால் தமிழ் பிராமியின் தோற்றுவித்தவர் பற்றிய மறுபரிசீலனை செய்ய வேண்டியுள்ளது. இக்கல்வெட்டுகளில் தொல்காப்பி இலக்கணம் கூறும் ஆகோல், பூசல், கல்நடும் மரபு போன்றவை நேரடியாகவே பேசப்பட்டுள்ளன. எனவே முற்றிலும் தமிழ் மக்களின் வாழ்வியல் மற்றும் சடங்குகள் சார்ந்த கல்வெட்டுகள் இவை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே தமிழகத்தில் கிடைத்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் காலத்தால் முந்தியது இதுவே என்பது நம் கருத்தாகும். கா. ராஜன் அவர்கள் கருத்துப்படி இவற்றின் காலம் கிமு 4ஆம் நூற்றாண்டு என கொள்ளலாம். மாங்குளம் கல்வெட்டில் காணப்படும் பண அன், கடலன் ஆகிய சொற்களில் மெய் கூட்டல் உயிர் எழுத்துக்களை தனித்தனியே எழுதப்பட்டு உயிர் மெய்யாக வாசிக்கப்படுவது கொண்டும் நெடிலாக எழுதப்பட்ட உயிரை குறிலாக படிக்க வேண்டும் என்று காணிய என்பதை கணிய என்பது போல கொண்டும் இதுவே தொடக்க கல்வெட்டு என்று ராஜவேலு போன்றவர்கள் வாதிட்டாலும் இக்கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ள வட எழுத்துக்களும் பிராகிருத சொற்களும் அவர்களது கருத்துக்களுக்கு எதிராகவே உள்ளன. ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் முதுமக்கள் தாளியில் உள்ளே எழுதப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்டிருக்கூடிய கருத்து இன்னும் விவாதத்திற்குரிய ஒரு கருத்தாகவே இருக்கிறது. அதற்கு சரியான விளக்கம் அளிக்கக்கூடிய ஆய்வாளர் இங்கே நமக்கு முன்னே அமர்ந்திருக்கிறார். அவர் விளக்கம் அளிப்பார் என்று நம்புகிறேன். தமிழ் பிராமி எழுத்துக்களை தோற்றுவித்தவர்கள், தமிழகத்திற்கு பிராமி எழுத்துக்களை கொண்டு வந்தவர்கள் வடக்கிலிருந்து வந்த சமண துறவிகளை என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டு அளவில் சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் கர்நாடகத்தில் சிரவணபெளகுளா என்னும் இடத்தில் சமண முனிவர்கள் வந்து தங்கியதாகவும் அங்கிருந்து விசாக முனிவரின் தலைமையில் தமிழகம் நோக்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு வந்த சமண முனிவர்கள் தமிழகத்தில் பிராமி எழுத்தை அறிமுகம் செய்தனர் என்பது ஒரு கருத்தாகும். ஆனால் இதற்கு மாற்று கருத்துடையவர்கள் பலர் உள்ளனர். சிரவணபெளகுளாவிலிருந்து வந்த சமணர்களால் இவ்வெழுத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் அதே மலையில் ஏன் அவர்கள் அவ்வெழுத்துக்களை கொண்டு கல்வெட்டுகள் வெட்டவில்லை என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக அமைகிறது. இதற்கு இதுவரை யாரும் விடை காண முடியவில்லை. பானை ஓட்டு பொறிப்புகளில் உள்ள எழுத்துக்களை ஆராய்ந்த பேராசிரியர் சுப்பராயலு அவற்றில் 20% எழுத்துக்களில் பிராகிருத சொற்கள் இருப்பதும் ஷா, ஹா, ஷா போன்ற வட கிரந்த வடிவங்கள் இருப்பதும் கொண்டு இவை கிமு 2ஆம் நூற்றாண்டு அளவில் பிராகிருதம் அறிந்த வணிகர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தை முன்வைத்துள்ளார். இவ்வோடுகளை வகைப்படுத்தியுள்ள அவரது கட்டுரையில் அதிகபட்சமாக கொற்கையில் 2.40 சென்டிமீட்டர் ஆழத்திலும் கொடுமணலில் 2.50 சென்டிமீட்டர் ஆழத்திலும் கிடைத்துள்ளன என்பதை காண்கிறோம். இவ்வாழங்களில் உள்ள மண் படிவங்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு உரியன என்றும் அவர் காட்டுகிறார். எனவே தமிழ்நாட்டிலே கிடைத்த பானை ஓடுகளிலே எழுதப்பட்ட எழுத்துக்களை இந்த அடிப்படையிலே பால அடுக்குகள் நிலை அடிப்படையிலே அதிகபட்சமாக 3ஆம் நூற்றாண்டு அளவிற்கு தான் கொண்டு செல்ல முடியும் என்பது அவரது கருத்து. மேலும் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும், அதை நானும் ஏற்கிறேன் அந்த கருத்தை, மேலும் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் அகழாய்வுகளில்
எந்த சங்ககால வாழ்விடங்களில் அகழாய்வு செய்தாலும் அங்கெல்லாம் தமிழ் பிராமி எழுத்தில் பொறித்த பானையோடுகள் கிடைப்பதைக் கொண்டு தமிழகத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டு அளவிலேயே பரவலான எழுத்தறிவு இருந்தது என்ற கருத்து உறுதிப்படுகிறது. இன்னும் பல இடங்களில் அகழாய்வு செய்து இதனை மேலும் உறுதிப்படுத்த வேண்டியதும் அவசியம். இத்தகைய எழுத்தறிவு இந்தியாவின் வட மாநிலங்களில் காணப்படவில்லை என்பதும் உற்று நோக்கத்தக்கது. எனவே தமிழ் மொழிக்கு எழுத்துக்கள் வடக்கிலிருந்து வந்தன என்ற கருத்தும், குறிப்பாக சமண முனிவர்கள் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டன என்ற கருத்தும் மறுபரிசீலனைக்கு உரியனவாகும். தமிழகத்திலும் இலங்கையிலும் கிமு 500 அளவில் தமிழ் எழுத்துக்கள் இருந்துள்ளன என்பதை கொண்டு தமிழ்நாட்டிலேயே தமிழ் எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதலாம். அடுத்த என்னுடைய இன்னொரு கருத்து, இந்த குகைகளின் பற்றிய சமயம் எதை சார்ந்தது என்பது. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் உள்ள குகைகள் சமண சமயத்தார்க்கே உரியன என்ற கருத்தை திரு ஐராவத மகாதேவன் அவர்கள் கொண்டுள்ளார். முன்னதாக ஆய்வு செய்த மயிலை சீனி வெங்கடசாமி சில குகைகள் சமணம் சார்ந்தவை என்றும் சில பௌத்தம் சார்ந்தவை என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். டிவி மகாலிங்கம் அவர்கள் இக்குகைகளில் பல பௌத்தம் சார்ந்தவையும் சில ஆஜீவகம் சார்ந்தவையும் என்று கூறியிருக்கிறார்கள். கருத்துக்களின் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டுகள் உள்ள குகைப்பள்ளிகள் அனைத்தும் ஆஜீவக சமயத்திற்கு உரியவை என்றும் இச்சமயம் தமிழ்நாட்டிலேயே தோற்றம் பெற்றது என்றும் ஒரு கருத்து அண்மையிலே முனைவர் நெடுஞ்செழியன் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சில புத்தகங்களும் எழுதியிருக்கிறார். இக்கருத்து நமது கவனத்தை ஈர்ப்பதுடன் விரிவான ஆய்வுக்கும் வழிகாட்டுகிறது. சமணம், பௌத்தம், ஆஜீவகம் என்னும் 3 சமயங்களும் வட இந்தியாவில் வைதிக சமயத்திற்கு எதிராக தோன்றிய சமயங்கள். மகாவீரர், கௌதம் புத்தர், மர்க்கலி கோசாலர் ஆகிய மூவருமே முறையே மேற்கொண்ட சமயங்களை நிறுவனப்படுத்தியவர்கள். மூவரும் சமகாலத்தவர்கள். அதிலும் குறிப்பாக மகாவீரரும் மர்க்கலி கோசாலரும் சில ஆண்டுகள் உடனிருந்து ஒரே சமண சமயத்தை பரப்பியவர்கள் என்றும் கூறப்படுகிறது. பின்னர் மர்க்கலி கோசாலர் மகாவீரரிடமிருந்து பிரிந்து ஆஜீவகம் என்னும் புதிய சமயத்தை தோற்றுவித்தார். மர்க்கலி கோசாலருடன் இணைந்து தமிழகத்தைச் சேர்ந்த இரு பெருமக்கள், அதாவது மர்க்கலி கோசாலருடன் சேர்ந்து மொத்தம் 3 பேர் ஆஜீவகத்தை உருவாக்கியவர்களாக சொல்லுவார்கள். அதாவது பகுத கச்சாயனர், பூரண காசியவர் என்று சொல்லி மர்க்கலி கோசாலருடன் இணைந்து தமிழகத்தைச் சேர்ந்த இரு பெருமக்கள் ஆஜீவக சமயத்தை உருவாக்கினர் என்று கருதப்படுகிறது. பக்குடுக்கை நன்கணியார் என்னும் தமிழ் புலவரின் அணுவியமும் பூரண காசியவரின் வினை மறுப்பு கொள்கையும் மர்க்கலியின் ஊழ் கொள்கையும் சேர்ந்து மயங்கி உருவானதே ஆஜீவகம் என்று கருதப்படுகிறது. இம்மூவரில் பகுதக்காச்சாயனா என்பவர் பக்குடுக்கை நன்கணியார் என்னும் பெயரில் புறநானூற்றில் 194ஆம் பாடலை பாடியவர் என்றும் பூரண காசியவர் என்பவர் நற்றிணையில் 250-230 பாடல்களை பாடிய ஓலைக்கடையத்தனார் நல்வள்ளையார் என்றும் அடையாளம் காண்கிறார் நெடுஞ்செழியன். மேலும் பூரண காசியர், இது விரிவான கட்டுரை, நான் சுருக்கமான மட்டும் சில செய்திகளை சொல்லி வருகிறேன். மேலும் பூரண காசியவர் என்பவர் திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரிக்கு அருகில் உள்ள மருகால் தலை கல்வெட்டில் இடம்பெறும் வெண்காசிவன் என்றும் அவர் கருதுகிறார். அதாவது வெண்காசிவன் கொடுப்பித்த கல் காஞ்சனம் என்பது அந்த மருகால் தலை கல்வெட்டு. இதை கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று கருதுகிறோம். இங்கே அவர் இந்த பூரண காசியவர் என்ற மர்க்கலி கோசாலரின் சமகாலத்தவர் என்று கருதுகிறார். மர்க்கலி கோசாலர் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இந்த வெண்காசிவன் என்ற கல்வெட்டை நாங்கள் 3ஆம் நூற்றாண்டு என்று கருதுகிறோம். ஆனால் இந்த மர்க்கலி கோசாலரோடு வாழ்ந்த காசியவரே இவர் என்பது கால முரண்பட இவருடைய கருத்தை சொல்கிறார். இது இன்னும் கூட இந்த ஆஜீவக சமயத்திலே மனித பிறப்பை 6 வகையாக வகுக்கிறார்கள். கரும்பிறப்பு, பசும்பிறப்பு, வெண்பிறப்பு, செம்பிறப்பு, வெண்பிறப்பு, கழிவெண்பிறப்பு என்றெல்லாம் பிரிப்பார்கள். அப்படி கரும்பிறப்பாளராகிய காசியவன் என்பவர் புகழூர் கல்வெட்டிலே செங்காயவன் என்று சொல்லப்படுகிறார். அது செம்பிறப்பாக பிறந்தார் என்றும், மருகால் தலை கல்வெட்டில்